எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் உறுதி வேணும். அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை மட்டும் நம்ம சொல்லி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசை விட்டே மறைஞ்சு போயிடும். அதனால் வணக்கம் நண்பர்களே, இன்றைய இரையாற்றல் பகிர்தல் நிகழ்வுக்கு அனைவரையும் அழைக்கிறேன். இந்த வாரம் முழுமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். முழுமை என்பது நாம் நம்மளுக்குள் இருக்கும் இரையாற்றலுடன் முழுமையாக இணைகிறது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாவற்றுடனும் நாம் இருப்பதை உணர்வது, முழுமையா உணர்வது. இதற்கு அடிப்படையா இப்போதைக்கு இது முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப சில நிறைய சான்றுகள் நமக்குள்ள கிடைக்கும். இயல்பா நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அப்போ ஒரு சிந்தனை, ஒரு நண்பரை பற்றி யதார்த்தமா சிந்திப்பீங்க, அது அவர் இந்த ஒரு பொருளை பார்ப்பீங்க, சிறிது நேரத்தில் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரும், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்பு கொள்வாங்க. இது மாதிரி அடிக்கடி நிறைய நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி நீங்க இறைவழி அறிவா, அதாவது ஹீலிங் கொடுக்குற தன்மையில் இருந்தீங்கன்னா, இந்த பூமியில எந்த மூலையில இருக்கவருக்கும் அடுத்த வினாடி உங்களுடைய ஆற்றலை அவரை சுகப்படுத்த முடியும். இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளங்கள். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கோம். நான்கிறது முழுமையோட ஒரு பகுதி தான் நம்ம. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிக்கு எல்லா முழுமையோடையும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சில பெரியவங்க சொல்லுவாங்க ஆகாசிக்கிறக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைஞானங்கள் சொல்லுவாங்க. இது சில தேவைகளுக்கு அந்த நேரத்தில் நமக்குள்ள மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள். இத சில பேர் என்ன பண்ணி வஞ்சிக்கிறாங்கன்னா, சித்தர்கள் எனக்குள்ள இருந்து பேசுறாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். இந்த முழுமையை பற்றி இது முழுமைங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம இறையோட கரைஞ்சு போறது அப்படிங்கிறது வேற. அதை பற்றி நம்ம இப்ப சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய பொறுமை, தைரியம், தூய்மை, உறுதி, இந்த செயல்களால, இந்த புரிதலால, இந்த இறை குணங்களால நம்ம இந்த உலகத்துல வாழும்போது அதனுடைய பலனை முழுமையா பெறுவது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. ஆனா அதை விட்டு நம்ம விலகி போகும்போது, அந்த மையத்திலிருந்து விலகி போகும்போது அதனால வர பாதிப்புகளை தான் நம்ம பார்த்து பழகிருக்கோம். பயத்தினால் வரக்கூடிய கேடுகள் எல்லாருக்கும் தெரியும். சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுது, எலும்புகள் பாதிக்கப்படுது, தலைமுடி பாதிக்கப்படுது, நிறைய பாதிப்புகள் வரும். அதே மாதிரி கவலையினால பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயிலிருந்து எல்லா நோய்களுக்கும், ஜீரண கோளாறுகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் பயம், கவலை ஒரு காரணமா இருக்கு. தூய்மையின்மை அப்படின்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எந்த குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது. ஏன்னா ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்க பிரச்சனைகளை உண்டாக்கிடுவாங்க. தன்னை சுற்றி இருக்கிறதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரையும் ஒதுக்கும் போது தானும் ஒதுக்கி போவாங்க. இதெல்லாம் அந்த தூய்மையின்மை அப்படிங்கிற அந்த குற்றத்தினால வரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சலனத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சலனம்ங்கிறது எதிலையுமே ஒரு வெற்றி பெற விடாம நம்மளை தடுத்துரும். எதையும் ஏற்றுக்கொள்ளாத தன்மையை கொடுத்துரும். நல்ல உறவுகள்ல நம்ம சந்தேகத்தின் காரணமா விட்டுருவோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, அதோட போராடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கற்பனை. கற்பனையோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. கற்பனைங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்த வினாடி அது உங்களை விட்டு போயிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த கற்பனைகள் விலகி நம்மளுடைய இயல்பான குணத்துல நம்ம வர அந்த இயல்பான குணத்தோட பலன்களை பார்க்க ஆரம்பிப்போம்.
அது வந்து அளப்பரியதா இருக்கும். வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அந்த புரிதல் வந்த அடுத்த வினாடியே வந்து அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்க முடியும். கவனிங்க. கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிற முடியும். நான் இந்த இறைவழி அறிவா வந்ததுக்கான பாதையில நான் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சேன். நமக்கு நம்ம இந்த நிலையில இருக்கோம், ஆனா மற்றவங்க நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க. நம்ம கொடுக்குற மருந்துகள் இந்த இத்தனை நாள்ல வேலை செய்யுங்கிறாங்க, ஆனா இது என்னன்னா ஒரே நாள்ல வேலை செய்யுது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆழமா கவனிக்க அதே மாதிரி ஒரு மனதுல ஒரு ஸ்கேலான எண்ணங்கள் வந்தோடனே அதனுடைய விளைவுகள் உடனே வர்றதை பார்த்தேன். அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த புரிதல் ஏற்பட்ட அடுத்த வினாடி அது சரியாகிறதையும் பார்த்தேன். இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்த பிறகுதான் என்னால வந்து ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வர முடிச்சு. நமக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்தேன். சித்தர்களோட நூல்களும் வெளிநாட்டு சித்தர்கள் தாவுக்கள் மாதிரி பெரியவங்களோட அந்த நூல்களும் அந்த புரிதல்களும் எனக்கு வந்து இன்னும் மேலான ஒரு புரிதலை கொடுத்தது. அது அடிப்படையில தான் இந்த இடைவெளி மருத்துவம் அப்படிங்கிற முறையை நான் உருவாக்கினேன். இடைவெளி மருத்துவங்கிற பேர் வந்து பஸ்லூர் ரஹ்மானோட. அவர்கிட்ட இருந்து அவரை சந்திச்ச முதலால அவர் அப்பதான் அந்த பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாரு. சரி, இந்த பேர் வந்து எளிமையா இருக்கே, எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை நான் பயன்படுத்துறேன். மற்றபடி எனக்கு கிடைத்த புரிதல் வந்து ஒவ்வொன்றையும் கவனிச்சதுனால இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. உங்க வாழ்க்கையை கவனிங்க, உங்களுடைய சிந்தனைகளை கவனிங்க, உங்க மனதில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை கவனிங்க, உணர்வுகளை கவனிங்க, அதனுடைய ரிசல்ட்டை பாருங்க. மையத்தை நோக்கி போகும்போது என்ன மாதிரி நம்ம அமைதி நிம்மதியும் சமாதானம் கிடைக்குது, என்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பாருங்க. அப்படி பார்க்கத்தான் நம்ம அந்த முழுமையை நோக்கி போக முடியும். முழுமையில எடுத்த உடனே கற்பனை பண்ணி இறையோட ஒன்று கலக்கிறது அப்படின்னு போனோம்னா நம்ம தவறு விட்டுருவோம். அது நம்மளுடைய உயர்ந்தபட்ச ஒரு குறிக்கோள். ஆனா அதை அடைகிறதுக்கு நம்ம ஆழமா வேலை செய்ய வேண்டியிருக்கு. கேட்டா நம்மளுடைய இறை குணங்களை நம்ம மேம்படுத்திக்கிறது தான். அதுல கவனமா இருக்கு. அந்த அந்த மௌனம், அதாவது மௌனமா இருந்து கவனிக்கிறது, சும்மா இருக்கிறது, இது வந்து பெரிய அற்புதமான கலை. நேற்று அவரு நல்லவர்கள் கூட நம்ம இதுல போட்டிருந்தாங்க ஒரு குழுல. MC ஸ்கொயரை பற்றி அவர் விளக்கம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப அருமையான விளக்கம். அதுல வந்து அவர் சொல்றாரு, சும்மா இருக்கிற பொருள்லையும் ஆற்றல் இருக்கு, மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமா, எல்லாவற்றிலும் ஆற்றல் இருக்கு. அப்ப நம்மளுடைய எல்லாவற்றிலும் இருக்க ஆற்றலை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு கத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நம்ம வெளிப்படுத்த கத்துக்கணும். நம்ம சும்மா இருக்கும்போது தான் அந்த ஆற்றல் வெளிப்படும். இயங்கும் போது என்னன்னா நம்ம மேலோட்டமான விஷயங்களை தான் பயன்படுத்துறோம், கற்பனைகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மையத்துக்கு போறது இல்லை. நம்ம மையத்துல மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அந்த மையத்துல உள்ள மிகப்பெரிய ஆற்றல் நம்ம இயக்கிறது அப்படின்னா அமைதியா சும்மா கவனிக்கும் போதுதான் நடக்கும். நம்ம இந்த சலனங்கள்லாம் அற்று போகும்போது நம்ம மையத்தில் உள்ள ஆற்றல் வெளிப்படும். அது மிக அற்புதமா நன்மைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம ஆற்றல் வந்து கேடுகளை வந்து விளைவிக்காது, நிச்சயமா விளைவிக்காது. ஆனா சரியானதை செய்யும் போது சில விஷயங்கள் மாறும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலோட சிறப்பு என்னன்னா, அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கு, ஒரு முறை வச்சிருக்கு. அந்த ஒழுங்கை நம்ம கத்துக்கிறது வேண்டும். அதை பற்றி நம்ம படிப்படியா வந்து என்னுடைய புரிதல்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய புரிதல்கள், இறை அனுபவங்கள், இறை புரிதல்கள், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல எந்த விதமான தயக்கமும் இல்லாம நீங்க உங்களுடைய புரிதல்களை வெளிப்படுத்துங்க. எல்லாரும் கலந்து பேசும்போதுதான் சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புரியும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சிந்திக்கிறோம். நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுங்கிறதையும் பற்றி கவனிச்சுட்டு தான் பேசுறோம். நிறைய இடத்துல தவறு செய்யலாம், தப்பே கிடையாது. எத்தனை தடவை தவறு செய்தாலும் சரி. ஆனா நம்மளுடைய
நோக்கம் வந்து அந்த மையத்தை நோக்கி போறது, அந்த முழுமையை நோக்கி போறது. சரி நண்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி விரிவாக பேசலாம். இப்போ நம்ம இரையாற்றல் பகுதியில் போவோம். அமைதியா மென்மையா கண்களை முடிக்குங்க. ஒரு நிமிடம் வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருங்க. இயல்பா மட்டும் கவனிங்க. நன்றி நண்பர்களே. இரையாற்றல் பகிர்தலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேர்வு அனைத்தும் இறையோடது. முயற்சிகள் அனைத்தும் நம்மளுடைய கற்பனையினால வருது. அதனால முயற்சிகளை கைவிடுங்க, செயலில் ஈடுபடுங்க. அதைத்தான் மௌனம்னு சொல்றோம். வார்த்தைகளற்ற செயல், மனதில் அந்த போராட்டம் இல்லாத செயல், இயல்பான செயல், கற்பனை இல்லாத நம்மளுடைய இயல்பான குணங்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே சிறப்பானதா இருக்கும். இறை செயல் தான். நல்லது நண்பர்களே, நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். நன்றி. நன்றிப்பா. நெகட்டிவான விஷயங்களே பார்த்து பார்த்து பழகி இருக்கோமே ஒழிய அந்த பொறுமையோட நல்ல நல்ல பலனை நம்ம அனுபவிச்சு பார்த்துருக்கோமான்னா, இப்ப இதை பத்தி சிந்திக்க தெரிஞ்சவங்க, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நல்ல பலன்களை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் உறுதி வேணும். அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை மட்டும் நம்ம சொல்லி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசை விட்டே மறைஞ்சு போயிடும். அதனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதை முழுமையா புறக்கணிக்கிறது மட்டும்தான் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான வழி. அதை சரி நெகட்டிவான விஷயங்களே பார்த்து பார்த்து பழகி இருக்கோமே ஒழிய அந்த பொறுமையோட நல்ல நல்ல பலனை நம்ம அனுபவிச்சு பார்த்துருக்கோமான்னா, இப்ப
இதை பத்தி சிந்திக்க தெரிஞ்சவங்க, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நல்ல பலன்களை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் உறுதி வேணும். அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை மட்டும் நம்ம சொல்லி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசை விட்டே மறைஞ்சு போயிடும். அதனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதை முழுமையாக புறக்கணிக்கிறது மட்டும்தான் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான வழி. அதை சரி